ஹல்லேலூயா. கரெக்டாக மணி 9:20. நமக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் ரொம்ப டைம் ஆகும். இருந்தாலும் சீக்கிரமாய் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஓகே கரெக்ட் தான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க முதல் வசனத்திலிருந்து படிச்சாதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். இந்த அதிகாரத்தை எத்தனை முறை படிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, ஏசப்பா கிட்ட, உம்முடைய வருகைக்கும், அதாவது உம்முடைய வருகையின் காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிகிட்டே வராரு. அப்படியே நீங்கள் முதல் வசனத்திலிருந்து காணிக்க போடுற அந்த காணிக்க பெட்டியிலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது ஒன்றொன்றாய் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வராரு. அப்பொழுது முதல் வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க. 8ஆம் வசனத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து முதல் வார்த்தையே அவர் என்ன சொல்றாருன்னா, வேற பூமியில நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருங்க. இன்னைக்கு அநேக காரியங்கள்னால வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாவம் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. பிசாசு நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். மனிதர்கள் நம்மை வஞ்சிக்கிறாங்க. எத்தனை பேர் மனிதர்களால ஏமாற்றப்படுகிறாங்க, அன்பினால வஞ்சிக்கப்படுறாங்க. பணத்தை வாங்கிட்டு வஞ்சிக்கிறாங்க, அல்லது ஏதாவது பொருளை வாங்கிட்டு என்ன பண்றாங்க, ஏமாத்துறாங்க. வஞ்சிக்கப்படுறது அப்படின்னா ஏமாத்துறது. ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறதா என்னது, வஞ்சித்தல். அல்லேலூயா. அப்போ நீ ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எப்படி இருக்கணுமா. சரி, எப்படி எச்சரிக்கையா இருக்க முடியும், எப்படி எச்சரிக்கையா இருக்க முடியும்? ஜெபம் பண்ணாதான் எச்சரிக்கையா இருக்க முடியும். அல்லேலூயா. அதை தான் இந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்போ நம்ம வாசிக்கும் பொழுது கடைசியாக சொல்றார், நீங்க ஆகையால் நீங்கள் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், இந்த 8ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த நடக்க போகிற சம்பவங்களுக்கெல்லாம் நீங்க தப்பித்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, தப்பிக்கணும். 2வது, மனுஷகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எப்படி இருக்கணுமா, விழித்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்க ஒரு கேள்வி வருது, எத்தனை பேர் முதல் ஜெபிக்கிறோம் அப்படின்னு. அப்போ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் நான் வேலைக்கு போகணுன்னு அலாரம் வச்சேன்னா அந்த அலாரத்துக்கு நான் மட்டும்தான் என்ன பண்ணுவேன், அது எந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், அந்த அலாரம் சத்துக்கு. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அதுபோல தான் ஆண்டவர் வரும் பொழுது எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட போகணுன்ற வாஞ்சையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் எக்கால சத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக என்ன பண்ணுவாங்க, தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆகையினால எச்சரிப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணி எப்பொழுதும் ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தூங்காம டெய்லி இரவு ஜெபம் பண்ணணுமா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்முடைய உள்ளான மனுஷன் எப்பொழுது என் தேவன் வருவார், எப்பொழுது நான் அவரை காண்பேன், எப்பொழுது நான் மறுரூபம் அடைந்து அவரை போல மாறி, எப்பொழுது நான் வானத்தில் அவர் வரும் பொழுது, மேகங்கள் மேலே அவர் வரும் பொழுது எப்பொழுது நான் அவருக்கு எதிர்கொண்டு போவேன் என்று ஒரு விழிப்பு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் நமக்குள்ள இருக்கிற வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறதா? இமானுவேல் கொஞ்ச நேரம். அப்போ நமக்குள்ள இருக்கிற வாஞ்சையெல்லாம் எப்படி இருக்கிறது? நம்ம எப்போ வேலைக்கு போகணும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும்.
வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறதில்ல, அல்லது பஸ்ஸு போயிடும், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா வேலைக்கு போகிறது கஷ்டம், வேலைக்கு போகிறதில்ல, சம்பாதிக்கிறதுல, குடும்பத்தை நடத்துறதுல, எல்லாத்துலேயுமே நமக்கு கவனம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாய் அது எல்லா பூமிக்குரிய காரியங்கள் இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடியது. அல்லேலூயா. கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை என்ன பண்ணுங்க, நாடுங்கள். அல்லேலூயா. பூமிக்குரிய இந்த கூடாரம் என்ன பண்ண, ஒரு நாள் இந்த பூமிக்குரிய இந்த சரீரம், இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை, பூமிக்குரிய இந்த குடும்பம், இது எல்லாமே இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியங்கள். அல்லேலூயா. நாளைக்கு இந்த இடத்துல, நாளைக்கு என் ஜீவன் பிரிந்து போனால் இந்த பூமியில குடும்பத்துக்காக யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வருகிறவர். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவரும் ஆகிய, நம்மை நடத்துகிறவரும் நமக்கு உதவி செய்கிறவரும் ஆகிய தேவன். அல்லேலூயா. இப்போ அவர் தான் இந்த இடத்துல சொல்றாரு, வரப்போகிற இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க தப்பித்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, யுத்தங்களையும் செய்தியிலையும் கேள்விப்படுங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்போம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்போம். இதெல்லாம் முன்னாடி நடந்ததை விட இப்போ அதிகமாக என்ன பண்ணுது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக என்ன பண்ணுது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் ஹமாஸ் அவங்களுக்கும் காசாலெல்லாம் இப்போ ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி குண்டு போட்டு கிட்டத்தட்ட 400 பேர் ஒரே இடத்துல என்ன பண்ணுறாங்க, மரித்து போயிட்டாங்க. அங்கே உயிர் வாழ்கிறதே கஷ்டம். அல்லேலூயா. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. சிரியா, உக்ரைன், ரஷ்யா போர் நிறுத்துகிறாங்க, திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம என்ன ஜெபித்தாலும், நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறது நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா. நடக்காமல் போகாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி நாளில் இது எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. பல இடங்கள்ல பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி எந்த இடத்துல கேள்விப்படுறீங்களா? ரீசெண்டாக சுனாமி எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க ஜப்பானில், கடலுக்கு அடியில், இந்தோனேஷியாவில், இந்த திபெத்தில், இந்த இடங்கள்லாம் கடலுக்கு அடியில் பூமி எதிர்ச்சி நிலநடுக்கம் ஆழத்தில். அப்போ என்ன ஆகுனா, கடல் என்ன பண்ணும், கொந்தளித்து சுனாமி வரும், உள்ள ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வரும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டே ஒன்றொன்னா சொல்லிகிட்டே வர, இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே அடுத்து சொல்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, சிறைச்சாலையில் உபத்திரவத்தில் போடுவாங்க. சிறைச்சாலையில் போடுவோம், உபத்திரவம் வரும். ஆனாலும் நீங்கள் போகிற இடத்துல நான் என்ன பதில் சொல்லணும், என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, இதெல்லாம் நம்ம சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மனுஷகுமாரனுக்காக, ஆண்டவருக்காக பாடுபடுகிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அந்த அழைப்பில், தெய்வ திட்டத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும்னு நியமித்து வைத்திருந்தாரானால் நீங்கள் பேச வேண்டியதை உங்கள் வாயிலே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க, பகைக்கப்படுவீங்க. சொந்த ஜனங்கள் உங்களை காட்டி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டார், உங்கள் சகோதரர் சகோதரி, உங்கள் மாமி, உங்கள் அத்தை, உங்கள் மாமா, குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்பயே அதான் பண்ணுறாங்க அப்படின்றீங்களா? இப்பயே அதான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யாரும் இந்த ஊரில் யாரும் கோயிலுக்கு போகிறாங்களாமே, கிறிஸ்டின் சாமி கும்பிட போகிறாங்களாமே, ஏசப்பா வணங்க போகிறாங்களாமே, கேட்கும் பொழுது இந்தா அவங்க தான் யார், இந்தா என்ன எத்தனை வாட்டி நீ என் கூட சண்டை போட்டிருப்பா, இன்னும் ஒன்று இன்னைக்கு ஒன்று மாட்டி விடுறோம் பாரு. கொரோனாலெல்லாம் பயந்து எப்படி இருந்தோம், நானும் பயந்து தான் இருந்தேன். ஏன்னா கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி கொரோனா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட அவ்வளோ பயந்துருக்க மாட்டோம். கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னதுனால தான் என்னை கூப்பிட்றதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, கம்பெனிலேருந்து அனுப்பிட்டாங்க. பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துருச்சு, கம்பெனியிலேருந்து ஆம்புலன்ஸு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு குரோம்பேட்டு பார்வதி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ணுறதுக்காக. எனக்கு என்னன்னா, நம்ம தெருவில் என்ன நினைப்பாங்க, அதான் அன்றைக்கி அப்போல்லாம் ரொம்ப ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா இருக்கணும்னு நினச்சது எப்போ தான், கொரோனா டைமில் தான். அப்படி ஒரு மோசமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எனக்கு ஆம்புலன்ஸ் நம்ம தெருவில் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடுமே, எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன ஆகிடும், நமக்கு இருக்குதோ இல்லை அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் கூட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டா இவனுக்கு என்ன இருக்குது, உடனே நம்ம கார்பரேஷன்லேருந்து எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் அதில் என்ன பண்ணணும், அது என்ன சொல்லுவாங்க, தனிமைப்படுத்திக்கணும் என்னென்னமோ, அப்புறம் வெளியில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஆள் போகக்கூடாது, என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் உள்ள ஒரே பயம், பிள்ளைங்களை வச்சுருக்கிறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. நான் சொன்னேன்,
நான் நடந்து எங்கே வந்துடுறேன், ஊர் எல்லைக்கு வந்துடுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட சேர்க்காடுக்கு நான் வந்துடுறேன், நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு. பைக்கில் வெளியில் போக முடியாது, ட்ராப் பண்ணுறதுக்கு ஆள் வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஜிஹெச் வாசலில் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜிஹெச் கிட்டே கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டார். நான் நடந்து போகிறேன், எல்லாருமே இப்படி பார்க்குறாங்க. கூப்பிட வந்த ஆள் இல்லைன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, வந்து திறக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டேன், நேராக முன்னாடி உட்கார்றதுக்கு போயிட்டேன். டிரைவர் பக்கத்தில், அவர் பேசக்கூட இல்லை, அவர் என்ற பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு பின்னாடி ஏற்றி அனுப்பிட்டு பின்னாடி ஏற்றி கூப்பிட்டு போய் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு. யோசித்து பாருங்க, சூழ்நிலை அப்படி தான். அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க, பகைக்கப்படுவீங்க, எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுப்பாங்க. சாதாரண கொரோனா வந்ததுக்கே இவ்வளோ பீதியாக இருக்கேன் நமக்கு. ஆனால் நமக்கு வருகிற, நம்ம வாழ்க்கையில் வருகிற பாவங்களை குறித்து எவ்வளவு நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம். கொரோனாவை குறித்து பயப்படுறோம், நம்முடைய சரீரத்தை அது அழித்து விடும், அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை அது பாதிச்சிடும், ஜீவன் போயிடும் அப்படின்னு உலகத்தை குறித்து, சரீரத்தை குறித்து இவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமே, நம்முடைய ஆத்துமாவை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த ஆத்துமா மரித்து போனால், இந்த ஆத்துமா இப்படி வியாதி உள்ளதா இருந்தால், இந்த உள்ளான மனுஷன் இப்படி வீக் ஆகிட்டே போனால் ஒரு நாள் மரித்து போயிடுவானே, அந்த ஆத்துமா எங்கே போகும்? அந்த ஆத்துமாவை குறித்து அக்கறை நமக்கு இருக்கிறதா? அந்த ஆத்துமாவுக்கு தான் இப்போ ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாராலும் நீங்க பகைக்கப்படுவீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட அது அழியாது. அல்லேலூயா. உங்க தலையில 18வது வசனம், உங்க தலையில ஒரு முடி கூட அழியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட அழியாது, விழாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டே வர்றாரு. அடுத்து முக்கியமான ஒரு அடையாளம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நடக்குதா? எத்தனை பேர் உள்ளூர் நியூஸ் பார்க்குறீங்க, உலக நியூஸ் பார்க்குறீங்கன்னு தெரியல. எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் கூட்டம் கூடிட்டே இருக்கு. ஒரு நாள் அதை சுற்றிலும் எல்லா நாடுகளும் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை அடுத்து எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ ரெடி ஆகிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரெடியாக உங்களால் முடியாது. அல்லேலூயா. இப்போ இங்கே சொல்லப்பட்ட இன்னும் நிறைய இருக்கு. அத்திமரத்தை குறித்து ஒரு உவமையை பார்க்குறார். அத்திமரம் துளிர் விட்டு அது பசுமையாய் அது காணப்படும் பொழுது அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு நிறைய அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்து முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு. 34வது வசனத்தில் 33ல இருந்து வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இன்ட்ரோவுக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சப்ஜெக்ட் உள்ளே போகல. இப்போ அடுத்து சொல்றாரு, உங்க இருதயத்தில் உலகத்தை குறித்த லௌகிக கவலைகள் உங்க இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ கவலையே படக்கூடாதா? குடும்பத்தை குறித்து கவலை வராதா? வரும். அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. வேலையை குறித்து இப்போ கவலைப்படாதீங்க. எப்படி நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, நாளைக்கு எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க. பரமபிதா உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப ஜெபிக்கிறவங்களுக்கு கவலை வராது. அல்லேலூயா. எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கிறவங்களுக்கு, ஜெபிக்கிறவங்களுக்கு நாளைக்கு என்ன செய்வோன்ற கவலை வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. இப்ப இங்க என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, உங்க இருதயத்துல உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த பெருந்திண்டி அப்படின்னா ஒரு ஆசை, பெருந்திண்டி அப்படின்னா இன்னைக்கு இது செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு திருப்தியோடு கூட ஒரு திருப்தி நமக்குள்ள வரணும். பெருந்திண்டி அப்படின்னா தேவைக்கு அதிகமாய் செய்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உலகத்தில் நமக்கு உலக காரியங்களே திருப்தி வர மாட்டேங்குது. அன்னைக்கு கூட ஜோசு நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, பார்க்கிறதுனால கண்கள் என்ன பண்றதில்ல, திருப்தி அடைகிறது இல்லை,
கேட்கிறதுனால செவிகள் என்ன பண்றதில்ல, நிரப்பப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும்னு தோணுது. எவ்வளோ கேட்டாலும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு என்ன பண்ணுது, தோணுது. ஆனால் ஜெபம்னு வந்துட்டா இன்னைக்கு இந்த ஜெபம் என்னது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம் போதும், இன்னைக்கு இந்த ஆராதனை போதும், இன்னைக்கு இந்த பைபிள் வசனம் போதும், மீதி 6 நாள் என்ன பண்றது இல்லை, அதை மைண்டில் கூட நினச்சி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி வந்துடுது, ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில் திருப்தியே அடைகிறது இல்லை. அல்லேலூயா. அதுதான் நமக்கு பிரச்சனையே. ஆனால் அது அப்படியே தலைகீழா ஆப்போசிட்டாக மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உலக காரியங்களை நமக்கு திருப்தி வரணும், ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு திருப்தி அடையவே கூடாது. என்னாலும் அது வாஞ்ச அது ஏக்கமாக எப்போ மாறும் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ளணும், இன்னும் ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி சேரணுன்ற வாஞ்சை எப்போ நமக்கு வரும்னா, இது போதும், இன்னைக்கு ஜெபித்தது போதும்னு நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக இன்றைக்கு நான் உலகத்துக்கு இவ்வளோ நேரத்தை கொடுத்தது போதும், மீதி இருக்கிற நேரத்தை நான் தேவனுக்காய் கொடுப்பேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அந்த பெருந்தண்டி என்று சொல்லுகிற அந்த காரியம் நமக்குள்ள வராது. இரண்டாவது சொல்ற காரியம் வெறி. எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும்ன்ற வெறி. கொரிந்தியருக்கு பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு, எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. ஏன்னா ஆதாமுகிட்ட ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, எல்லாவற்றையும் உண்டாக்கி இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்க. அப்போ பாவம் இல்லை, எல்லாம் பரிசுத்தமாக இருந்தது. அதனால ஆண்டவர் சொன்னார், இவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு. ஆனால் பாவம் வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இதை புசிக்கணும் இதை புசிக்கக்கூடாது, இது நன்மை தீமை என்கிற அறிவு வந்ததுனால நன்மை எதுவோ அதை மாத்திரம்தான் செய்யணும், தீமையான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்போ நன்மை தீமை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதுனால எது நன்மையோ அதை நம்ம அந்த நன்மையை அனுபவிக்கிறவர்களாய், நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ வெறி அப்படின்னா உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கிற உலகத்தாரை போல நாமளும் அவங்கள போல நாமளும் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. எதை பார்த்தாலும் பார்க்கணும், எதை வேணா பார்க்கலாம், எதை வேணா கேட்கலாம். இப்போ சபையிலும் இதை பிரசங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யூடியூப்ல நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. குடிக்கலான்றான், ஆட்டம் போடலான்றான், என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் கிருபை தருவார், ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவரிடத்தில் போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்கள் ஜெபத்தை கேட்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக கேட்பார் சொல்லிட்டாரு, அதனால கேட்பார், நீ எப்படி வேணா இரு. அப்போ உலகத்தாரை போல வாழ்கிற வாழ்க்கையில் நம்மளும் அவங்கள போல வாழ்ந்துட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அந்த வெறி. எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை பாவங்களை அனுபவிக்கணுன்ற வெறி. மூன்றாவது லௌகிக கவலை, இந்த உலகத்தை குறித்ததான கவலை. எப்போ பார்த்தாலும் உலகத்தை, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம்னா நம்ம ஜெபிக்க முடியாது, விழிப்பாக இருக்க முடியாது, எச்சரிப்பாக இருக்க முடியாது. மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நம்ம மாறவே முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கிறதா, அல்லது அடுத்த 36வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்க பாத்திரவான்களாய் நாம் காணப்படுகிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நிறைய வசனங்கள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் எப்படி மாறணும், என்னென்ன செய்யணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை, ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வாசிகளை எபேசியர் 4:27 வசனம், 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். போதும். அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறணும்னா வேதம் சொல்லுகிறது, அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிங்கன்னா தான் அந்த அதிகாரம் முழுமையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறும்படிக்கு இந்த ஒரு வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா.
அந்த அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, பாவ மனுஷனை கலைந்து போடுங்க. நிறைய காரியங்கள், ஒருவருக்கொருவர் பொய்யை கலைந்து என்ன பண்ணுங்க, உண்மையை பேசுங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. திருடுகிறவன் இனி திருடக்கூடாது. குறைச்சலனுக்கு கொடுக்கணும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது. சரி, இப்போ திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அந்த பழைய பாவ மனுஷன் பாவம் செய்கிறது, இது எல்லாம் யாருனால வர்றது? ஒரே ஒரு அந்த ஒரு வசனத்தில் இந்த மொத்த அதிகாரமும் முடிஞ்சிருது. 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேசுவோம், ஒருவர் மேலே ஒருவர் அன்பாக இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோம், விசாரிப்போம். அடுத்தது, கெட்ட வார்த்தை என்ன பண்ணாது, நம்ம வாயில் வராது. பிரயோஜனம் உண்டாகிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தைகள் தான் நம்ம வாயில் வரும். தூஷணமான வார்த்தைகள் வராது, சபிக்கிற வார்த்தைகள் வராது, அல்லேலூயா. முறுமுறுக்கிற வார்த்தைகள் வராது, அசுத்தமான வார்த்தைகள் வராது. இது எல்லாம் ஏன் வருது அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால, அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை இன்னும் ஒருபடி மேலே போய் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளான மனுஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீருங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே மாம்சத்தில் வருகிற கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள அதிகமாக செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே தூக்கம் அப்படியே லைட்டாக எல்லாம் அப்படியே சொருகுது போல. அல்லேலூயா. கிளைமேட் அப்படி இருக்குது, திடீர்னு மூடுது, திடீர்னு வெயில் அடிக்குது, கொஞ்சம் அப்படி தான் போகும். ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியலனா, இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்குள்ள, பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா நமக்கு அது தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. அவன் எப்படி செயல்படுவான், எப்படி நம்மளை மேற்கொள்வான், என்ன மாதிரி வெப்பன்ஸ் அவன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவனை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறவங்க தான் அவரோடு கூட போக முடியும். அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு 7 சபைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெயங்கொள்ளுகிறவனுக்குத்தான் நான் என்ன பண்ணுவேன், பரலோக ராஜ்யத்தில் இடம். அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெயிக்கணும், எதெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சால் தானே ஜெயிக்க முடியும். நம்ம டெய்லி தோத்துட்டு தானே இருக்கிறோம். பொய்யில் தோக்குறோம், அசுத்தமான வார்த்தைகள்கிட்ட தோத்துடுறோம், பொய், இது மாதிரி நிறைய காரியங்களை தோத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படுகிற நாளுக்கென்று, இது யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்தபடி அந்த வசனத்தை வாசிங்கள, ரோமர் 8ல், அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். 8:10 வாசிங்க. 8:11 உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் மீட்கப்படுகிற நாளுக்கென்று நீங்க முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அந்த ஆவியானவரை கடைசி வரைக்கும் யார் தங்களுக்குள்ள வைத்திருக்கிறாங்களோ அவங்கள தான் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் அவர்களையும் எழுப்புவார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இல்லாமல் போனால், அவர் வரும் பொழுது நாம் எழுந்திருக்க முடியாது. ஒருவேளை நம்ம மரித்து போயிட்டோம்னா அந்த ஆவி தான் நம்மளை உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒருவேளை நம்ம அவர் வரும்பொழுது உயிரோடு இருப்போமானால் அந்த நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசி இருக்கிறீங்க? ஒருவேளை நம்ம ஆண்டவர் வரும் பொழுது மரித்து போயிருந்தோம்னா நம்மளை உயிரோடு எழுப்புவார், உயிரோடு எழுப்பி மறுரூபப்படுத்துவார். ஒருவேளை அவர் வரும் பொழுது நம்ம உயிரோடு இருப்போமானால் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலாய் மாற்றி அவருக்கு எதிர்கொண்டு போக செல்வார். அல்லேலூயா. இதுதான் இந்த வார்த்தையினுடைய ரகசியம். அல்லேலூயா. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருக்கணும்னா பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. இதுக்கே முடிஞ்சிருச்சு. சரி, பிசாசுக்கு இடம் கொடுத்த 2 பேரை குறித்து நம்ம வேதத்தில் டக்கு டக்குன்னு வாசிடலாம்.
பார்த்தலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2:15-16 1 யோவான் 2:15-16 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? இப்ப உலகத்தில் அன்பு கூறுகிறது என்ன அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன என்று சொல்லப்படுகிற கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற இந்த உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகளில் பிரியப்படுகிற அந்த மாம்சத்தின் கிரியைகளில் விரும்பி அதை யாரெல்லாம் அந்த மாம்சத்தில் செயல்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தின் மீது அன்பு கூறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவங்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? அப்போ பிதாவின் அன்பு இல்லைன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தால் கூட இருப்பாங்களா? ஏன் டைவர்ஸ் ஆகுது? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாக இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது இல்லை. இதனால தான் குடும்பத்தில் என்ன வருது? பிரச்சனை வந்து இவரோட கூட இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவிய, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவிய ஒரு லெவல் வரைக்கும் தான் அவர் பொறுமையா என்ன பண்ண முடியும்? மனுஷனே விட்டுட்டு போயிடுறானே. பாவம் இருக்கிற இடத்துல, பாவம் பெருகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உள்ள என்ன பண்ண முடியாது? ஏன்னா அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் ஆவியில நிரம்புறேன், நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்தமா நம்ம இல்லாம நம்ம ஆவியில நிரம்பினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறான்ற அடையாளம் என்னன்னா, நாம பரிசுத்தமாய் வாழ்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற கிரியைகள் அது ஆவியின் கனிகளாய் இருக்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் இல்லாம எல்லாமே மாம்சத்தின் கிரியையா இருக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. இதை தான் இங்க சொல்றாரு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல என்ன இல்லை? பிதாவின் அன்பு அவனுக்குள்ள இல்லைனா, அன்பு இல்லைனா, அன்பில்லாத இடத்துல ஆண்டவர் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் கடைசி நாளிலே எழுப்பப்பட முடியாது. இப்ப அடுத்த வசனத்தில் சொல்றாரு 1 யோவான் 2:16 ஏனெனில் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் என்ன அப்படின்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. இங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறாரு. எது தேவனுடையது, எது உலகத்தினுடையது. இந்த உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னா பிசாசினால் உண்டானவைகள். அல்லேலூயா. உலகத்தை தேவன் உருவாக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் கிட்டே ஏவாள் கிட்டையும் கொடுத்து இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அவங்க ஆண்டு கொள்ள வேண்டிய காரியங்களை தேவனால் உண்டாக்கப்பட்ட சர்பத்தின் மூலமாய் பிசாசு தந்திரமாய் அவர்களை ஏமாற்றி அவர்களிடத்திலே கொடுத்த அந்த உலகத்தை, கனியை கொடுத்து உலகத்தை அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணிட்டான்? வாங்கிட்டான். அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் முழுவதும் எங்க இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளே கொடுக்கிறது. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது மலைக்கு மேலே கொண்டு போய், இங்கே நீ பார்க்கிற இந்த ராஜ்யம் எல்லாவற்றையும் பார், நீ என்ன விழுந்து பணிந்து கொண்டால் நீ பார்க்குற எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னான். அல்லேலூயா. யார்கிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுக்குறான்? அல்லேலூயா. யார்கிட்ட இருந்து வாங்கினா? ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி மனிதனிடத்தில் கொடுத்தார். மனிதன் பழத்தை, ஏவாள் பழத்தை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அது மேலே ஆசை வைத்து, அதன் மேலே பிரியம் வைத்து, பார்க்கறதுக்கு இன்பமா, புசிப்புக்கு நல்லதா இருக்கிறது என்று தோன்றினதுனால தன்னுடைய சரீரத்தில் வந்த இச்சை நிமித்தமாய், கண்களின் இச்சை நிமித்தமாய், இதை சாப்பிட்டா நான் தேவனை போல மாறிவிடுவேன் என்று பிசாசு தந்திரமாய் வஞ்சித்து ஏமாற்றின அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால இங்க பார்த்தீங்கன்னா கண்களின் இச்சை வந்தது, மாம்சத்தின் இச்சை வந்தது. தந்திரமாய் அவன் ஏமாற்றி அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால ஜீவனத்தின் பெருமை வந்தது. அல்லேலூயா. ஓ, இதை சாப்பிட்டா நான் கடவுள் மாதிரி மாறிடுவேனா அப்படின்னு சொல்லி அவன் ஏமாற்றின வார்த்தை கேட்டான்.
அப்போ பிசாசின் தந்திரம் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவன் வந்து நம்ம கிட்ட பேசும் பொழுதோ செயல்படும் பொழுதோ நம்ம அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. அங்கே ஈஸியாக ஏமாத்திட்டான், கொடுத்தான், சாப்பிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் ஆளுகையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசின் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பிசாசு என்ன பண்ண, ஆண்டவரிடத்தில் வந்து அவனுக்கு தெரியும் இவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். நீதிமொழிகள் 8ஆம் வசனத்தில் அவர் ஆதி முதற்கொண்டு நான் தேவனோடு கூட இருக்கிறேன், அவர் அருகிலே அவர் பூமியையும் வானத்தையும் பூமியை நிலைப்படுத்தி வானத்தை சிருஷ்டித்து எல்லாத்தையும் உண்டாக்கின பொழுது நான் அவருக்கு அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இது எல்லாமே பிசாசுக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த பூமியும் உலகமும் அவன் கையில இருக்கிறதுனால அவன் நக்கலா போயிட்டு என்ன பண்றான், இப்போ நீ ஆதாமு யாவாலும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க தெரியும்ல, வீட்டை பத்திரத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அந்த வீடு யார் பேரில் இல்லை, நான் நினச்சேன்னா இப்போவே இந்த வீட்டை விட்டு உன்னை என்ன பண்ண முடியும், துரத்தி விட முடியும். ஏதோ என் தயவில் தான் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற. அப்படி தான் பிசாசு வந்து நீ கொடுத்ததா அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க, இப்போ இதெல்லாம் என்னுடையது. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் ஆக கடவுது ஆக கடவுது ஆக கடவுது என்று சொல்ல சொல்ல எல்லாம் உண்டாயிற்று. அவர்கிட்டயே போய் சொல்றான், நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்வாயாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னா அவருக்கு மாத்திரம்தான் நம்ம ஆராதனை செய்யணும், அவரை மாத்திரம்தான் வணங்கணும். அல்லேலூயா. அவரை தவிர அப்படின்னா வேற தெய்வத்தை ஆராய்க்கிறது தான் விக்கிரக ஆராதனை கிடையாது. அவரை தவிர நீங்கள் அவரை விட வேற எதை நீங்கள் மேன்மையாக நினைச்சாலும் அது விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவனை விட மனுஷனை நீங்கள் மேன்மையாக பார்க்குறீங்களா? தேவனை விட பணத்தை நீங்கள் மேன்மையாக பார்க்குறீங்களா? தேவனுடைய சமூகத்தை விட நீங்கள் வேலையை முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? இது எல்லாம் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. தேவனை தவிர தேவனை விட எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை வணங்கலை, யாரை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்? பிசாசை வணங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ பிசாசை வணங்குறவங்க அங்கே தான் போவாங்க, பிசாசோட தான் போவாங்க. அல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இப்போ கண்கள் நீச்ச மாம்சத்து நீச்ச ஜீவனத்தின் பெருமை. இப்போ 2 பேரை பார்க்க போகிறோம். இன்னும் கரெக்டாக 20 நிமிஷம் ஐயா, ஒரு 5 நிமிஷம் 10:15 முடிச்சிடும் கரெக்டாக. 2 பேர் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்துவை பின்பற்றி தேவ சித்தம் செய்ய அழைக்கப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா. அவங்களா ஆண்டவருடைய அவர் செய்த காரியங்கள் ஊழியங்களை பார்த்து அவரை பின்பற்றி அவங்க வந்தவங்க தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, 200 பேர் 300 பேர் இருந்திருப்பாங்க அவருக்கு பின்னாடி. ஆனால் 12 பேர் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ சபைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சபைக்கு போகிற பெரிய சபைகள்லாம் இருக்குது. சபைக்கு போகிற 100 பேரில் எத்தனை பேர் சீஷர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. சீஷர்களாக இருந்தாங்க, அடுத்து அப்போஸ்தலர்களாய் மாறினாங்க. அவங்க சபையிலே அப்படிப்பட்ட ஒரு பதவியில் ஒரு காரியத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் தேவனுடைய மனவாட்டியாய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. நாம சபைக்கு வருகிறோம், நம்ம எல்லாரையும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? விசுவாசின்னு சொல்லுவோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசின்னு சொல்ல ஆரம்பித்தோம், இன்னுமே நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? என்னைக்காவது யாராவது கேட்கும் பொழுது நான் ஆண்டவருடைய சீசன் சொல்ல முடியுதா? 20 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கூட இருந்த பொழுது சீஷர்களாய் 3 வருஷம் தான் ஆண்டவர் ஊழியம் செஞ்சார். 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் தனித்தனியாக செயல்பட சபையாக இருந்தாங்க. அடுத்து தனித்தனியாக பிரிஞ்சு போய் இஸ்ரவேலுக்கு ஒரு கூட்டம், புறஜாதியை தேடி ஆசியா கண்டம் எல்லாத்தையும் தேடி பாப்போஸ்தலனாகிய பவுல் அங்கங்கே போய் அப்படியே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரிசுத்த ஆவியான ஒரு பெந்தெகோஸ்தேனால எல்லாரையும் நிரப்பி அந்த அபிஷேகத்தினாலே எல்லாரும் தேவனுக்காய் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாறினாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டாங்க,
ஆண்டவர் அழைக்கப்பட்ட அநேகரில ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார் சீஷர்களாய் மாற. இங்கு நம்முடைய திருச்சபை எடுத்துக்கொள்ளுவோம். சீஷர்களாய் மாற எத்தனை பேர் முதல்ல ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? அந்த சீஷர்களாய் மாற ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னா தன்னுடைய சுயத்தை வெறுக்கணும். ஏன்னா செய்யணும்னு நினைக்கிறத வெறுத்து தேவன் செய்யணும், என்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்கிறத செய்கிறவனாய் நான் மாற ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என் மனம்போன போக்கில் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் என்ன பண்ணல? சீசனா மாறல, வெறும் விசுவாசியா தான் இருக்கிறேன். வெறும் விசுவாசிக்கு இந்த உலகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொன்னதுனால அவர் கொடுத்துருவார். ஆனால் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மாம்சமான யாவரிடத்திலும் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான கிறிஸ்தவர்கள் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வசனம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் வசனம் இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாவரும் உம்மிடத்தில் வந்து வருவாங்க, ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செய்வார்னு வசனம் இருக்கு. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் காண்கிறவர்களாயும் என் செவிகள் கவனித்து கேட்கிறவர்களாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து யார் ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அது விசுவாசம். விசுவாசத்துக்கு பதில் உண்டு. ஆனால் இந்த விசுவாசம் இந்த இடத்துல கிரியை நடப்பிக்குமே தவிர பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆண்டவர் சொன்னபடி தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும். அல்லேலூயா. எவ்ரி டே we need to follow. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி மற்றவரோடு பேசினார், அவர் எப்படி மற்றவர்களோடு பழகினார், அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவருடைய நோக்கம், அவருடைய என்ன ஏக்கம் எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே அனுதினமும் என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அது நம்முடைய போஜனமாய் வாஞ்சையாய் மாறணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசி என்கிற நிலைமையிலேயே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அங்க போக முடியாது. சீஷர்களாய் மாறணும், அவரை பின்பற்றணும். மூன்றாவது, அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் நம்ம விட்டு அவர்களை விட்டு போகும்போது சொல்லிட்டு போனார். யோவான் 13, 14, 15, 16 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் கற்பித்து கொடுக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஐயோ அவர் போயிட்டாரு, எப்படி நம்ம வாழ போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நான் போறேன். நான் போகிறது சும்மா போகல, உங்களுக்காக நான் போனா உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். அல்லேலூயா. நான் போனாதான் அவர் வருவார். அதனால நீங்க கலங்காதீங்க, கலக்கமடையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்து உற்சாகமா கைத்தட்டி அப்படியே ஆராதிச்சுட்டு போகிறதுக்கு அல்ல, சாட்சியாய் வாழ, அல்லேலூயா, பரிசுத்தமாய் வாழ, அல்லேலூயா, தேவனுடைய சித்தம் செய்கிறதற்குத்தான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொண்டிருக்க அபிஷேகம் உங்களை போதிக்கும். அல்லேலூயா. போதிக்க அப்படின்னா உங்களை வழி நடத்தும். இக்கட்டான சூழ்நிலையே பிசாசு நமக்கு நெருக்கப்படும் பொழுது, பிசாசு நெருக்கத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை உங்களுக்கு போதிக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ அழைச்சிட்டார் இல்லையா, தெரிந்து கொண்டுட்டார் 12 பேரை. அந்த 12 பேரில் 2 பேரை பார்க்க போகிறோம். 10 பேரை விட்டுருவோம், எல்லாரையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, முடிஞ்சிச்சு டைமு. 2 பேர் தான், 2 காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 13:27 இதில் பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் அதிகாரம் முழுக்க நீ வாட்சாதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். யோவான் 13:27 அந்த 13:27 பார்க்கிறோம். இது இன்னொரு இடத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கோம். மத்தேயு 26:25 வாசிக்கலாம். மத்தேயு 26:25 பிசாசுக்கு சாதாரணமா ஒரு சின்ன காரியத்துக்கு ஆமென். இப்போ முதல்ல வாசம் இல்லையா, யோவான் 13:27 ஆண்டவர் அதுக்கு முன்னாடி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர் படப்போகிற பாடுகளை குறித்து அந்த கடைசி ராப்போஜன பந்தியில இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் இந்த அப்ப துணிக்கையை
யார் கையில் கொடுப்பேனோ, அதை யார் கையில் கொடுக்க போகிறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். அதுக்கு முன்னாடி சொல்கிறார், நம்ம என்னை பிடிச்சி என்னை அடிப்பாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க, என்னை பாடுபடுத்தி என்னை சிலுவையில் அறைவாங்க. இது எல்லாம் படப்போகிற பாடுகளை குறித்து சீசர்களோடு கூட மனம் விட்டு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் மனம் விட்டு மனம் திறந்து எல்லாத்தையும் சொன்ன தேவன் உங்களில் ஒருவன் என்னை என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். உண்மையாய் பின்பற்றி வர பார்த்துங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சிலர்லையும் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? உண்மையாய் பின்பற்றி வர ஒப்பு கொடுத்த சீசன் தான் இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாய் மாறினான். அப்போ இன்னும் நம்ம விசுவாசிகளாகவே இருந்தோன்னா, சீசனுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருதுன்னா, விசுவாசிகளுடைய நிலைமை இப்படி இருக்கு, யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் ஒருத்தர் தான் யார்? யூதாஸ். நான் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றணும்னு ஆண்டவரிடத்தில் வந்தவர் தான். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பாருங்க, பாவத்தை குறித்த உணர்வு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த காரியத்தில், இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, ஆண்டவரை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இருக்கிறது 12 பேர் தான்ப்பா இங்க. ஆண்டவர் இருக்கிறார், 12 பேர் இங்க இருக்கிறோம். இந்த 12 பேர்ல யாரு அப்படின்னு, ஆண்டவரே நானோ ஆண்டவரே, நம்மனா கேட்போம்ல. இங்க இருக்கிற ஒருத்தன் தான் யாரு? கருப்பாடு அப்படின்னு சொல்லுவோமே. நமக்குள்ள என்ன வந்துடும்? ஒருவேளை நம்மளை தான் சொல்றாங்களோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு அப்படியே பயம். ஆண்டவரே நானோ என்று கேட்கும் பொழுது பேதுரு பார்க்குறாரு. பேதுரு, யோவான் எப்பயுமே என்ன பண்ணுவாராம்? இயேசுவின் மார்பில் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் தான் யாரு? யோவான். அப்படியே மார்பில் சாஞ்சிட்டு இருக்கும் பொழுது பந்தியில் கூட ஆண்டவர் மார்பில் சாஞ்சு கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதில் 12 பேர் சீசர்களாகி மாறினாங்க. அதில் ஒருத்தர் தான் இயேசுவின் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எல்லாருக்கும் அழைப்பு இருக்கலாம், எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கலாம். யார் அன்பாக இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பேதுரு சைகை காட்டுறாராம். கேளு, நீ தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்மளும் க்ளோஸாக இருந்தால் ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாமளும் ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தால், கனெக்டிங்கில் இருந்தால் ஆண்டவரிடத்தில் நம்மளே கேட்கலாம். நம்ம ஒருத்தட்ட சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன் பேதுரு என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவரே யாருன்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டிருக்கலாமே. ஏன்னா பேதுருக்கு இன்னமும் கொஞ்சம் என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் யோவானுக்கு அப்படி இல்லை. இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்ததுனால சொல்றாரு, நீ கேளுன்னு சொன்ன உடனே யோவான் கேட்குற, ஆண்டவர் யார் ஆண்டவரே? கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லாரு, இப்போ இந்த அப்பத்துணிக்கிய திராட்சை ரசத்தில் தொட்டு யாரு கொடுக்குறனோ அவன்தான். அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கூட்டத்து 12 பேர் இருக்கிற சீசர்கள் நடுவில் ஒரு கூட்டத்தில் இப்போ இந்த ஃபோனை யாருக்கிட்ட கொடுக்குறனோ அவன் தான் குற்றவாளின்னா, இவன் தான் பாவின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் வேர்த்து அப்படியே உடம்புலாம் நடுங்கி ஐயோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மளை ஒரு தீர்க்கதரிசி வர்றாருன்னா போய் முன்னாடி நின்று நம்மளை பற்றி நமக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த தீர்க்கதரிசி நீ என்ன செஞ்சியோ அதை சொல்லிடுவாருன்னு சொன்னால் நம்ம போமா ஜெபம் பண்ணுவோமா? ஐயோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? மண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சு போயிருண்டா அப்படின்ட்டு கிட்டே போக மாட்டோம். இதுவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா என்ன பண்ணிடுவோம்? கடகடன்னு முன்னாடி முதலாக போய் நிற்போம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? வரப்போகிற வேலையை அறிவிக்கிறது. இன்னொன்று நம்மளை சீர்படுத்துகிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மளை சீர்படுத்தி தேவனுக்கு நேராய் நம்மளை திருப்பி கொண்டு தேவனிடத்திலே நம்மளை சேர்க்கிறது தான் தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய வார்த்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணமும் அதுதான், தீர்க்க தரிசனமும் அதுதான். அல்லேலூயா. இப்போ யூதாஸ் கிட்ட சொல்லும் பொழுது அவனுக்கு உண்மையா என்ன வந்திருக்கணும்? இந்த கூட்டத்து நடுவில் சொல்லும் பொழுது உண்மையா ஒரு பயம் வந்திருக்கணும். ஐயோ, ஒரு பதட்டம் வந்திருக்கணும். ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே போய் கொடுக்குறாரு. சொல்லும் போதும் அவனுக்கு உணர்வு வரல, அதை கொடுக்கும் பொழுதும் உணர்வு வரல, அதை வாங்கும் பொழுதும் என்ன பண்ணல? உணர்வு வரல. அப்படின்னா என்ன? இல்லை, அவன் பெற்றுக்கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி உள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவரே இல்லை.
இருதயம் கல்லாய் 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 மாறி 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 உணர்வில்லாத இருதயமாக மாறி அது கல்லான இருதயமாக மாறினதுனால சொல்லும் போதும் வரல, வாங்கும் போதும் வரல, அவர் கொடுக்கும் போதும் வரல, வாங்கும் போதும் வரல. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அதை வாங்கின உடனே பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கலாமா? யோவான்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை வசனம்ப்பா? வசனம் 13:27. பாருங்க, சொல்றாரு, கொடுக்கிறாரு, வாங்குறான், அப்பவும் உணர்வு இல்லை. அவன் அதாவது இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் வெளிப்படையாவே சொல்றாரு, சொல்லும் பொழுதுதான் அவருக்கு உணர்வு வராம அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் அவன் செயல்படுகிறான் என்பது அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தோம். அவன் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட தன்னை ஒப்பு கொடுத்ததினால பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை விட்டு, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு, நம்முடைய சுயத்தின்படி அவன் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு தேவனுடைய சித்தத்தை, தேவனை பின்பற்றி வர, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருந்த சீஷன் தான் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ அந்த 30 வெள்ளிக்காசின் மேல உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டது போல உலகத்தின் மீது அவன் ஆசை வைத்ததினால தேவனுடைய திட்டத்திலிருந்து அவன் வெளியே வந்து விட்டான். இப்போ தேவன் அவனுக்குள்ள இல்லை. இப்போ யாரு அவனுக்குள்ள போயிட்டா? பெரிய கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணான்னு அந்த இடத்துல சொல்லப்படல. ஒன்னே ஒன்று தான் செஞ்சான், அவனுக்கு பண ஆசை உள்ள வந்தது. அல்லேலூயா. ஒரே ஒரு பொருள் ஆசை தான் உள்ள வந்தது, பிசாசு உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இதை முடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் சித்தம் வைத்திருந்தால் வாய்ப்பு கொடுத்தா இதனுடைய தொடர்ச்சியை நான் இன்னும் 5 கரெக்டாக 10 நான் முடிச்சிடறேன். இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில், தேவ சித்தத்தை விட்டே நம்ம வெளியே வந்துடுவோம். உண்மையாய் தேவனை பின்பற்றி வர அழைக்கப்பட்ட யூதாஸ் தான், தன்னை ஒப்பு கொடுத்தவன் தான். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார். 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை சொல்லும் பொழுது ஆண்டவரே நம்ம மன்னிங்க, ஐயோ நான் தான் ஆண்டவரே அப்படின்னு அவன் மனஸ்தாபப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப லேட்டாக எடுக்கிற டிசிஷன் கூட நம்ம வாழ்க்கையில் நம்முடைய முடிவுகளை பரிதாபமாக மாற்றும். மனஸ்தாபம் கடைசியில் கல்லணை போல மனம் திரும்பிடலாம் நினச்சிடலாம். கடைசியாக மனஸ்தாபப்பட்டான். எப்போ தெரியுமா? யூதாசு அவரை காட்டி கொடுத்துட்டான், ஆண்டவரை கைது பண்ணிட்டாங்க. இப்போ போய் பிலாத்து கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இப்போதான் அவனுக்கு என்ன வருது? ஆசாரியர் இடத்துல போய், பிரதான ஆசாரியர் இடத்துல போய், மூப்பர்கள் இடத்துல போய் சொல்கிறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது ஓம்பாடுடா, அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. யோசித்து பாருங்க. லேட்டாக வருகிற மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் நம்ம வாழ்க்கையில், யூதாசின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அவன் சொன்ன உடனே அவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, குற்ற உணர்ச்சி அதிகமாகி 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 காட்டி கொடுத்ததுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 30 வெள்ளிக்காசை என்ன பண்ண தெரியுமா? உலகத்தின் மீது ஆசை வைத்து அதனால சம்பாதித்த பொருளை கூட மனப்பூர்வமாக அனுபவிக்க அவனால முடியல. ஏன்னா ஒரு அழைப்பு அவன் மேலே இருந்தது. அந்த வெள்ளிக்காசை எடுத்து தேவாலயத்தில் எரிந்து விட்டு எங்க போனான்? நாண்டுகிட்டு செத்தான், தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப லேட்டாக வருகிற மனஸ்தாபம், ரொம்ப லேட்டாக வருகிற மனம் திரும்புதல் கூட நமக்கு பிரச்சனை தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்பணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் மனம் திரும்பிட்டோம், இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா வரப்போகிற அழிவுக்கு நம்ம தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. நான் கல்லனை போல கடைசி நேரத்தில் மனம் திரும்புகிறேன்னு நினச்சேன்னா, கல்லனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதுங்க. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஏன் கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்னா, அது வரைக்கும் ஆண்டவரை பற்றி அவருக்கு தெரியாது, அதிகமாக தெரியாது. ஆண்டவரை பார்த்ததுக்கு இல்லை, பிரசங்கத்தை கேட்டதில்லை. அங்கே போகிறவங்க வர்றவங்க, ஐயோ இப்படிப்பட்ட நல்ல மனுஷன்னு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே
அப்படின்னு கீழே நின்று அழுகிறாங்க. சீசர்கள் அழுகிறாங்க, அம்மா அழுகிறாங்க, அவரை பின்பற்றி வந்த ஜனங்கள் அநேகர் அழுகிறத பார்த்துட்டு அப்போதான் அவனுக்கு வருது உணர்வு. என்ன வருது? இவர் குற்றமில்லாதவர் போல, நாம் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்மளை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் எந்த தப்பும், இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர் எந்த தப்பும் பண்ணலையே, இவர் எதுக்காக சிலுவையில் அறையணும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் மனசில் அவனுக்கு சாக போகிற நிலைமையில தான் ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறான். ஆகையினால தான் அவன் அறிக்கை செஞ்ச உடனே, இன்றைக்கு நீ என்னோட கூட என்ன பண்ணுவ? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வர்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், பிரசங்கங்களை கேட்குறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி நேரத்தில் நான் கல்லனை போல மனம் திரும்பிடுவேனா? வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. தெரியாதவங்களுக்கு தான் மன்னிப்பு, தெரிந்து செய்கிறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லேலூயா. இப்போ யூதாசனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது சொல்லும் போதும் உணர்வு வரல, கொடுக்கும் போதும் உணர்வு வரல, வாங்கும் போதும் உணர்வு வரல. ஆண்டவர் சொல்றாரு, யூதாசே நீ போய் செய்ய வேண்டியதை என்ன பண்ணு, சீக்கிரமாய் செய். அப்பவும் உணர்வு வரல அவனுக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒன்னே ஒண்ணுதான், அவன் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருந்தது ஒன்னே ஒண்ணுதான், 30 வெள்ளிக்காசு. இதுதான் நான் முதல்ல சொன்னேன், தேவனுக்கு மேல, தேவனை விட ஏதாவது உங்க இருதயத்துல பெருசா தெரிஞ்சதுன்னா தேவனை உங்களை மறைச்சிரும். அல்லேலூயா. தேவ சித்தம் மறைக்கப்பட்டுரும், பரிசுத்தம் மறைக்கப்பட்டுரும். அல்லேலூயா. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான அழைப்பு மறைக்கப்பட்டுரும். அது வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், பாவமா இருக்கலாம். அந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு மேன்மையா பெருமையா பெரிய விஷயமா தெரிஞ்சது. தான் பின்பற்றி போக அவன் விரும்பின ஆண்டவரே மறந்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடலாம். டைம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தின் தொடர்ச்சியை பேதுருனுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாறணும். வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான், பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஒரே ஒரு பண ஆசை, ஒரே ஒரு பொருளாசை யூதாசனுடைய தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி தேவனை விட்டு தூரமாக்கி, நான் பாவம் செய்கிறேன் என்ற உணர்வே இல்லாதபடி, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த பாவ உணர்வு இல்லாதனால தான் நம்மை பரிசுத்தமாய் வாழ முடியாம, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாம இருக்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தவனுக்குள்ள பிசாசு எப்படி வந்தான்? தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா பிசாசு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவான். ஆகையினால கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இனி நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பொய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன், பாவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி உமக்கு ஆண்டவரே நேரத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, பாவத்தை குறித்த உணர்வு எனக்கு வேணும். ஆண்டவரே, தாவீது 51ஆம் சங்கீதத்திலே ஜெபிக்கிறார், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, நான் அக்கிரமக்காரனா மாறிட்டேனே, ஆண்டவரே உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. ஏன்னா அவருக்கு தெரியும் பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவம் அவசியம். உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இரும். இனி ஒரு நாளும் உம்முடைய ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாம்ச கிரியைகள் எங்களை விட்டு நீங்கும்படியா, எல்லா பாவக்கிரியைகள் நீங்கும்படியாய், தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்தில் இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வரப்போகிற இந்த அழிவுக்கெல்லாம் தப்புவிக்கும்படியா, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி.